ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் யூபிஎஸ்சி 2024 எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை வச்சு நம்ம ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த கொஷின் பேப்பரோட பேஸ் பண்ணி பார்த்து டஃப்னஸை பார்த்து ஒரு ப்ராபபிள் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான், நாங்கள் எதுவுமே மைண்டில் ஃபிக்ஸ்டாக வரல. ஸோ என்னோட நம்ம ஃபேக்கல்ட்டி டாக்டர் சாந்தகுமார் எங்கூட உட்காந்துருக்கிறாரு. ப்ளஸ் கிஷோர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிஷோரும் இங்கே இருக்கிறாரு. ஸோ நம்ம 3 பேரும் இந்த கொஷின் பேப்பரை பற்றி நம்ம பேசுவோம். கிஷோர், ஓகே சார். ஓகேப்பா. ஃபஸ்ட்டு கிஷோர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சப்ஜெக்ட்டு உங்களுக்கு இப்போ கைவந்த கலை. சரிங்க சார். ஹிஸ்ட்ரி நீங்கள் ஆப்ஷனல் படிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். அந்த கொஷினையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை? அடுத்தது என்விரான்மெண்ட் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் ஆகிட்டீங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த கொஷின் பேப்பருக்கு எல்லா கொஷினும் நேற்று வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க சார். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? பேசிக்காக அந்த கொஷின் பேப்பர் எப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சு? சார், ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 11:30க்கே எல்லா டெலிகிராம் சேனல்லையும் 11:35, 40க்கெலாம் வர ஆரம்பிச்சிச்சு சார். நான் வந்து பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, அப்பாடா அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நடத்தினது கொஞ்சம் வந்திருக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து டஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதாவது வந்து சீரியஸாக படித்த ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து அந்த இது வந்து ரிவார்டிங்காக இருந்துச்சு. போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா, நீ படிக்கலங்கிறதே அந்த டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. யார் படித்தாலும் படிக்கலனாலும் அந்த சிசெட்டுங்கிற தாயத்தை உருட்டி போடுங்க. ஆமாம், யாருக்கு வருதோ சிசெட் நடுவில் உட்காந்து இந்த தாயத்தை உருட்டி போட்டு யார் அது கிடைக்குதோ அவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் தேவையில் கேட்டு அப்படி தான் இருக்கு. அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி யூபிஎஸ்சிக்கு என்ன கிரிட்டிசிசம் அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து உள்ள கொஞ்சம் பேர் கம்மியாக, அதாவது வந்து நிறைய பேர் வந்து 126, 150 இப்படி எடுத்தவங்க எல்லாமே சிசாட்டில் அடி வாங்கி உள்ளே போகல. ஆமாம். ஸோ ப்ராபபிள் அந்த இது வந்து யூபிஎஸ்சி ரியலைஸ் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் அந்த இது இருந்துச்சு. 1 only 2 only இருந்தது. பட் அந்த எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் போடுற அந்த ஒரு ப்ராபபிலிட்டி, அந்த விண்டோவும் வந்து யூபிஎஸ்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ பேக் டு என்சிஆர்டிஸ். உங்களுக்கு பார்த்தோன்னே ரிலீஃப் வந்துருச்சு. ஆமாம், பேக் டு என்சிஆர்டிஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த கன்விக்ஷனாக வந்து யார் அந்த என்சிஆர்டிஸை படிச்சிருந்தாங்களோ they would have gone through this cut off easily. அந்த கட் ஆஃப் வந்து யூபிஎஸ்சி என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அதை கிளியர் பண்ணிடுவாங்கன்ற அந்த நம்பிக்கை எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த ஒரு இம்ப்ரெஷன் தான் சார் வந்துச்சு. சாந்த, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா நீங்கள் 11:30 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு என்ன நினச்சேன்னா, கொஸ்டின் பேப்பர் 11:30 பார்த்தோன்னே 11:35 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்துருக்குச்சுல்ல? ஆமாம் அப்பா அப்படின்னு. எனக்கு அப்போ கூட ரிலீஃப் வரல, ஏன்னா பின்னாடி 2:30 மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குதுல்ல. கரெக்டு தான் சார். இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஜிஎஸ் கொஷின் பேப்பர் பார்த்தேன். வழக்கம் போல் அந்த சயின்ஸ் அண்ட் டெக் ஃபேக்கல்ட்டினால எடுத்தோடனே சயின்ஸ் அண்ட் டெக் கொஷினாக தேடினேன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ கொஷின்ஸ் பார்த்தேன் சார். ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் பார்த்தேன். சயின்ஸ் அண்ட் டெக் வழக்கம் போல் தான். என்னென்னா படிச்சிருந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அங்கே எலிமினேஷன் டெக்னிக்ஸ் அந்த மற்றதெல்லாம் வந்து லெஸ் பாசிபிலிட்டி வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய இந்த முறை ஒரு 10 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. வழக்கமாக ஒரு 13, 12 கேட்பாங்க. 3 கொஷினை குறைச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் அதே தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த முறை 10 கொஷின் தான் சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ்டு கொஷின் தான். இல்லை, நான் சயின்ஸு உங்களோட ஸ்பெஷலைசேஷனாக இருந்தால் கூட ஆஸ் ஏ யூபிஎஸ்சி வெட்ரன், நீங்களும் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, பல வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கீங்க. பேசிக்கலாக இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தோன்னே ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் மற்றது சயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது மற்றதெல்லாம் பார்த்தேன். ஒரு செகண்ட் தாட் வந்துச்சு எனக்கு. கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டேன், பார்த்துட்ருக்கேன். ஒரு வேளை வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் மார்க் டெஸ்ட் கொஷின் பேப்பராக என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீசெக் பண்ணேன். அப்போ யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் தான். அப்புறம் பார்த்தா மற்ற செக்ஷன்லாம் மற்ற சப்ஜெக்ட்லாம் கொஷின்லாம் பார்க்கும்போது, ஜியாகிரஃபி மற்றதெல்லாம் பார்க்கும்போது சிலலாம் டைரக்ட் கொஷின்ஸாக இருக்குது. இந்த பழைய நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்து முடித்தோடனே கொஷின் பேப்பர் ஈஸி அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு தாட் வந்துச்சு, லைக் மேக்ஸில் சொல்லுவாங்கல்ல, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அப்படி இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருந்துச்சு. அதாவது யார் வந்து நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எய்டிங்காக இருக்குது. அவங்கள ஓரளவுக்கு காப்பாற்றுற மாதிரி அப்படி தானே கிஷோர் இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்னால
ஏதோ லாட்டரி டிக்கெட் மாதிரி இல்லாமல் போன வருஷம்லாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நம்ம எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எதுக்குடா இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி கேட்டு வச்சிருக்காங்க, என்னதான் மனசில் நினச்சி வச்சிருக்காங்க. நம்ம தான் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்து சைடில் எடுத்து வச்சிட்டோமே போதும் இது. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கு இப்போ யூபிஎஸ்சியோட மனநிலை யோசிச்சு பார்த்து ஸ்டூடெண்டோட மனநிலை இந்த ஒரு சின்ன ஒரு 2 minutes இந்த டிஸ்கஷன் நம்ம பண்ணுவோம். யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறான்னா, கொஷின் பேப்பரில் வந்து யாருமே வந்து இந்த டீச்சிங் இன்ஸ்டியூட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவனுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து ஒரு 8 அட்வான்டேஜாக இருக்கக்கூடாதுன்னு யூபிஎஸ்சி நினைக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்ட். அதுக்காக அது தாயத்து விட்ற மாதிரியா இருக்கணும்னு கேட்குறேன் நான். அப்போ படிக்கிறவனுக்கு எல்லாருக்குமே படிக்கிறவங்க பாஸ் பண்ண மாதிரி இருந்தால் தான் அது ஒரு ஹெல்த்தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். கோச்சிங் சென்டர் கூட வந்து படிக்கிட்டோம், கோச்சிங் சென்டர் வராமல் கூட படிக்கிட்டோம், ஆனால் உட்காந்து படிக்கிட்டோம். அப்படி படித்து ஒருத்தர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அட்டன் பண்ணுறாரு, அவர் அதில் பாஸ் பண்ணுறாருன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நடத்துகிறவங்களுக்கு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு நல்லா படிக்கிறவன் ஆனால் அங்கே போயிட்டு அது வந்து ஒரு 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 ஏதோ ஒரு 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 பாசிபிலிட்டிஸு அதில் ஒருத்தர் பாஸ் பண்ணுறான் அப்படின்னா அது நம்மளுக்கு தப்பு தானே. அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அதெல்லாம் இந்த முறை அவ்வளோவா ரொம்ப ஒர்க் ஆகாது. இல்லை டைரக்ட் அதுதான் தான் ஹெல்த்திங்கிறேன். ஆமாம், படித்தவங்க கண்டிப்பாக தேவோட என்டர். சார் இன்னொரு ஒரு பாசிட்டிவாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து 2024 பசங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கலாம். பட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுறான்ல, அவன் இன்னும் நம்பிக்கையோடு உட்காந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளும் அவனை வந்து இன்னும் நம்பிக்கையாக கன்விக்ஷனாக வந்து நீ முதல்ல என்சிஆர்டி படி, அவ்வளோதான், இது போதும் அப்படின்னு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம், ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எல்லாருமே இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் ஷுட் பி ஸ்ட்ராங்கர். அதுதான் மெயின். எத்தனை கொஷின்ஸ் ஃபாதர் சிம்பிளான கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். சிம்பிளான கொஞ்சம் காமன் சென்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபவுண்டேஷன் என்சிஆர்டி படித்தாலோ சிம்பிள் ப்ரிப்பரேஷன் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கொஷின்ஸ் ஒருத்தர் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம இன்னும் எனக்கு என்ன ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா, பாலிட்டிலலாம் வந்து அப்படியே வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டு வச்சுருந்தாங்க. இது ஆனால் உண்மையில சார் சொன்ன மாதிரி வேற ஏதாவது இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பரா இல்லை, நான் சீரியஸாக கிராஸ் செக் பண்ணுறேன், விட்டு வெளியே வந்து திருப்பி செக் பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். பரவாயில்ல, கொஸ்டின் பேப்பர் இப்போ ஈஸிங்கிறது ஒரு இது. ரெண்டாவது வந்து இந்த யூபிஎஸ்சி வந்து ஓகே இட்ஸ் இன் ட்ரெண்டுங்கிறது ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு இருக்குது. பேக் டு ட்ரெண்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது 2015 2016 அந்த வைப் எனக்கு இருந்துச்சு. ஆமாம், ஸோ ஃப்ரீ பரவாயில்ல. ஓகே, ஸோ அப்போ ஜென்யூனாக யார் ஒருத்தர் படிச்சிருக்காங்களோ அந்த பசங்க பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சான்சஸ் கம்மியாக இருக்குது. சான்சஸ் சாய்ஸில் ஒரு லக் ஃபேக்டரில் அது கம்மியாயிடுச்சு. சார் அது வந்து நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ஸ் போன வாட்டி எந்த இன்ஸ்டியூட்னு நம்ம பேர் சொல்ல வேணாம் சார், ஆனால் எல்லா இன்ஸ்டிடியூட்ஸோடைய கீயும் யூபிஎஸ்சியோட கீயும் கிட்டத்தட்ட வந்து மினிமமாகவே 10 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகிருக்குது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு லெவலுக்கு போயிட்டு யூபிஎஸ்சி அந்த திரும்ப இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணால் அவனுக்கும் 10 கொஸ்டின் டிஃபரன்ஸ் இருக்கும். அது இருக்கும். அப்படின்னு எப்படி கிஷோர் இது என்ன யூபிஎஸ்சினாலே ஒரு கீயை வந்து ஒரு 10 கொஸ்டினுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டும் உட்காந்து கீயை பிரித்து போடுறாங்க. அப்படி இருந்த கூட 100 கொஸ்டினில் 10 கொஸ்டின் மார்ஜின்னா என்ன வாட் இஸ் இட்? அப்புறம் நம்ம கீ செக் பண்ணணுன்ற அந்த அவசியமே இல்லாத மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ வந்து அந்த கீ செக் பண்ணால் மோர் ஆர்லெஸ் வந்து எல்லா கொஸ்டினும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு -2 ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கிறது அது ஒன்றும் வேரியேஷன் கிடையாது. தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. கரெக்ட். ஓகே, ஐ மீன் 2-3 ஸ்டூடெண்ட் எங்கிட்ட சொன்னாங்க அப்போ அந்த ஆஃப்டர் சீயிங் தட் கட் ஆஃப்லாம், சார் என் கட் ஆஃப் வந்து அதிகமாக வந்துச்சு, இங்கே கம்மியாக இருக்குது, நான் பாஸ் பண்ணியிருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி சிசாட் அந்த மாதிரி ஏதாவது. ஆமாம், ஓகே, நம்ம சிசாட் பற்றி டிஸ்கஷன் தனியாக இருக்குது. சிசாட் நம்ம டிஸ்கஷன் தனியாக பேசி சார் வச்சு பண்ணிடலாம் சார். ஆமாம், சிசாட் தனியாக உட்காந்து அந்த சிசாட்டை பற்றி நம்ம விவரிப்போம். சிசாட் இப்பயே சொல்லிடுறேன் சார், சிசாட் வந்து இந்த முறை அகெயின் இட் இஸ் ஆல்சோ எய்டிங் ஒன். அதுவும் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி டஃப்லாம் இல்லை, மாட்ரேட்டு தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் ரொம்ப கொஞ்சம் விவரமாயிட்டாங்க. சிசெட்டுக்கு நிறைய டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமான டைமை கொடுத்துட்டாங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக சிசெட் பாஸ் பண்ணால் நம்ம ஜிஎஸ் சிசெட் நிறைய படித்தாங்க. அது ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் கூட இந்த சிசெட் கொஸ்டின் பேப்பர் ஒரு ஆவரேஜ் தான் நினைக்கிறேன் சார். அது ஆனால் தப்பு இல்லையோன்னு எனக்கு தோணும் சார். இருக்கட்டும், ஏன்னா இதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான், இதுக்கான அந்த மரியாதையை கொடுத்து நம்ம பண்ணுறது தான் இதுக்கும் நியாயமான இதுவும் சிசெட்டுக்கு. ஆமாம், சிசெட்டுக்கும் பரவாயில்ல, அது அவங்க கொடுத்ததெல்லாம் கூட ஓகே தான். ஓகே, யூபிஎஸ்சி இந்த ஐ மீன் ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபில்டரிங் டெக்னிக் வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்குல்ல சார். ஆமாம் ஆமாம், ஆனால் அஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இட் இஸ் குட். சார் இப்போது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமாம், ஹிஸ்ட்ரி இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நான் டிஸ்கஷன் ஹிஸ்ட்ரி ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டேன். எப்பவுமே டிஸ்கஷன் நான் தான் ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி போகணும்னு சொல்லிட்டு வந்தது வந்து 4 முறை உங்களுக்கு சொல்லிட்டேன், ஹிஸ்ட்ரி பண்ணுங்க சார். ஹிஸ்ட்ரி என்னென்னா இப்போ யோசிச்சு பாருங்க கிஷோர், நான் சும்மா ஜஸ்ட் யோசிக்கிறேன். நம்ம வந்து கொஷின் பேப்பர் நார்மலாக வந்து எனக்கு தெரிஞ்சு
2008-09 நம்ம வந்து அஃபிஷியல் கீயை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2008 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் 2011 ஆரம்பித்தாலும் அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் நம்ம கீயை ரிலீஸ் பண்ணிட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டியூட் மூலிமா. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக இதுதான் கீன்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2011-12 நம்ம இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக போயிட்டு பிரிண்ட் எடுத்து அந்த கீயை பிரிண்ட் எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். இதுதான் கீ, இதுதான் கொஸ்டின், இதுதான் கீ, செட் இதுக்கு இதுதான் கீன்னு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு 2014-15 பார்த்தீங்கன்னா வீடியோவே நம்ம போட்டுட்டோம். கிளாஸ் எடுத்து நம்ம வீடியோவை போட்டுட்டோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்டும் உடனே இந்த யூபிஎஸ்சி 11:30 மணிக்கு பேப்பர் முடிஞ்சோடனே ஒருத்தன் 11:30 மணிக்கு கீழே போடுறான். ஆமாம், புரிஞ்சுல. ரெண்டாவது வந்து அந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஒரு மாணவனுக்கு. ஆமாம், இப்போ ரொம்ப சிரமப்பட தேவையில்ல, அவனுக்கே அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ தட் ஹஸ் பிகம் லெஸ் ரெலவெண்ட் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த கீ போடுறது, அந்த ஆன்சர் ஏபிசின்னு போடுறது லெஸ் ரெலவெண்ட். டிஸ்கஷன் நம்ம இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த கொஸ்டினுக்கு சார் இது என்ன சார் கேள்வியே தெரியல சார் குழப்பமா இருக்குன்னா அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதுதான் ஆன்சர் நம்ம அரைவ் பண்ணுறது. தட் இஸ் வேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸு, தட் இஸ் வேர் அவர் எல்லாமே இன்டெலிஜென்ஸ்லாம் வருது. இப்போ அப்படி இல்லை. ஒன்று கொஷினை டைப் பண்ணால் ஆன்சர் ஒன்று இருக்குது நெட்டில், அதுதான் ஆன்சர். இல்லையா கொஷினை டைப் பண்ணிங்க அந்த கொஷினே உலகத்திலே எங்கேயும் இல்லை, அதுதான் யூபிஎஸ்சி கொஷின். இது 2 கேட்டகரி தான். ஆமாம், அது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா அடுத்த வருஷம், போன வருஷம் கொஷின் 2வது கேட்டகரி. கொஷினை டைப் பண்ணால் கொஷின் உலகத்திலே இல்லை. இந்த வருஷம் கொஷினை டைப் பண்ணால் கொஷின் ஆன்சர் ஏதோ ஒரு இது. அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலான பேட்டர்ன் ட்ரெண்டில் இருந்தால லாஸ்ட் இயர் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் அவங்க பார்த்தேன். இந்த வருஷம் நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணலன்னா வில் கிவ் த ஆன்சர்ஸ். பட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் லெஸ். எல்லா வருஷமும் என்ன பண்ணுறேன்னா யூபிஎஸ்சியில் ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து உடைக்கிறான். யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ஜிஎஸ்க்கு 100 கொஷின் அதை மட்டும் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறான். அதை மாற்றுறதுல அவன் ஒருவேளை மாற்றணும் பேசுறவனா 2 பேர் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, இதுவரை நீங்கள் நினச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு அதையும் மாட்டி விட்ருவான். நான் என்ன நினைக்கிறேன், 100 கொஷின் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இந்த 100 கொஷினை பிரித்து பங்கு போடுறான் இல்லையா, சப்ஜெக்ட் வைஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் சப்ஜெக்டும் பிரிக்கிறேன் இல்லைங்களா, மிஸ்லீனியஸ். இதெல்லாம் பிரிக்கும்போது ஸ்டாண்டர்டாக ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் எவ்வளோ இருக்கும்னா அரௌண்ட் 18% to 20% ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இருக்கும் சார். 18லேருந்து 20 கொஷின். அந்த 18லேருந்து 20 கொஷினை ஏன்ஷியன்ட் ஏரியாவோட, மிடிவலோட, மாடர்னோட இதை தான் மாற்றிட்டு இருந்தான். ஆமாம். ப்ளஸ் அந்த 18 வந்து எவ்வளோ வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னா 15 கொஷின் 15% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. முன்னாடி 100 கொஷினில் 15 கொஷின் மட்டும் தான் ஹிஸ்ட்ரி வந்துருக்குது, 14-15 கொஷின் தான் வந்துருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 கொஷின் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கோம், இன்னும் குறைச்சிருக்கான் சார். அதுதான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து மாடர்ன் இந்தியா சுத்தமாக டச்சே பண்ணல. என்ன காந்தியை காணும் இல்லை, இனிமேல் இந்தியன் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கேட்க வேண்டாமான்னு நினச்சிட்டாங்களா? ஏன்னா அது ட்ரெண்டுக்கு அவுட் ஆஃப் இருக்குதா, கவுண்டர் ட்ரெண்டாக இருக்குதுன்னு நினச்சது கேட்காம விட்டா. ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு தெரிஞ்சதானே இப்போ கேள்வி கேட்பேன். வரலாறு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் பேசிக்கலாக நான் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த மாடர்ன் இந்தியா மிஸ்ஸிங். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம நினச்சிட்டு போயிடக்கூடாது, அடுத்த வருஷம் வச்சு செஞ்சு விட்டுருவான். ஏன்னா பாஸ்ட் ஒரு சொல்லுங்க, அது எப்பயுமே அது ஒரு யூபிஎஸ்சி ட்ரெண்டாக வச்சிருக்காங்க சார். நான் டிஸ்கஸ் பண்ணல, ஒரு வருஷம் வந்து பாலிட்டியில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணுறது, போன வருஷம் வந்து ஜியாகிரஃபியில் கம்மி பண்ணியிருந்தாங்க, இந்த முறை ஹிஸ்ட்ரியில் வச்சுட்டாங்க. இந்த டைம் ஜியாகிரஃபியில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் சொல்ல வந்தேன் சார். போன வாட்டிக்கு முந்தின வாட்டி 2 கொஸ்டின் தான் ஜியாகிரஃபி கேட்டோம், 2-3 தான் கேட்டோம். போன வாட்டிக்கு முந்தின வாட்டி ஒரு 4 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ இட் ஹஸ் மோர் ஆர் லெஸ் என்விரான்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. கரெக்ட். ஆனால் இந்த போன வாட்டியும் சரி இந்த வாட்டியும் சரி ஜாகிரபிக்கல் கொஸ்டின், அதுவும் அந்த கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோரியாலிசிஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ராப்போஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த இது எவ்வளோ லென்த் இருக்கு அப்படி, மைக்ரேஷன் ஆஃப் தி சன் கூட ஈக்குவேட்டர் அந்த எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி. ஸ்டார், வாட்டர் வேப்பர், ஸ்டார் பற்றி, ட்வார்ஃப் ஸ்டார் பற்றி கேட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் அந்த கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு ஆக்சுவலி. கரெக்ட் தான், அது நல்லது தான். நான் சொல்கிறேன்னா அதுவும் ஸ்டாண்டர்டாக வைக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரியில் இத்தனை கொஸ்டின் தான் வரும், ஏன்ஷியன்ட்ல இத்தனை கொஸ்டின், மாடர்ன் இது இப்படி ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இல்லை. பட் ஓகே, வெயிட்டேஜ் சேஞ்ச் ஆகும், நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கொஸ்டின் நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கானே அதில் திருப்தி. வெயிட்டேஜ் சேஞ்ச் ஆகும், சில ஹிஸ்ட்ரி கொஸ்டின் அதிகம் வரும், ஜியாகிரஃபி அதிகம் வரும், தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். பட் இந்த வருஷம் ஹிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஹிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்குது. இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் நீங்கள் கீ போடுறீங்க, ஏன்னா ஃபாலோவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் கீக்காக. இல்லைப்பா, நம்ம கீ ஆன்சர்ஸ் நம்ம சொல்லிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை போட்டுருவோம். என்னென்ன அந்த கீ வந்து இருக்கிற கொஸ்டின், அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா கொஸ்டின், புத்தா கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கான், புரியுதில்ல, புக்ஸ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வில் புட் தட்ஸ் ஆல் தேர். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. ஜியாகிரஃபி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆமாம், ஜியாகிரஃபி ஒரு 16-17 கொஸ்டின் ஜியாகிரஃபி பேஸ்டாக.
ஆனால் அந்த 14 கொஸ்டின் வருஷம் இதே சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிஏ பார்டர் பண்ண கண்ட்ரிஸ் என்ன, இது லாங்கஸ்ட் பவுண்டரி உலகத்தில் வந்து எந்த ரெண்டு நாடு லாங்கஸ்ட் பவுண்டரியா இருக்குது. அது ரொம்ப பேசிக் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் சார். ஆமாம், அது நிறைய மாதிரி கொஸ்டின் வருது. அது அந்த கொஸ்டின் பட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் என்ன ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இல்லை, இதெல்லாம் எல்லாருமே படிக்க வேண்டியது தானே. இப்போ யூபிஎஸ்சி ஒரு காம்படிஷனுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. பட் அதுதான் அப்படி கேட்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த பேசிக்காக ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் நம்ம யூபிஎஸ்சி எதிர்பார்க்கும் போது அதெல்லாம் கேட்குறாங்க. அது கரெக்டாக தான் சார் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஜார்ஃபில் எப்பவுமே வருது. இந்த மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸு நல்லது தான். தட் இஸ் ஆல் குட், இட் இஸ் கம்மிங். அடுத்தது பாலிட்டி எப்படி வந்துருக்குது உங்களுக்கு கொஸ்டின்? பாலிட்டி தான் நான் முதல்ல சொன்னேனே சார், ரொம்ப ஈஸியாக ரொம்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த கவர்னன்ஸ் டாப்பிக்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் அந்த பசங்களை வந்து நிலக்கோலைய வைக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த வாட்டி அது எதுவுமே கிடையாது. எல்லாமே பாலிட்டி. லக்ஷ்மிகாந்தையும் என்சிஆர்டியும் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், யூ கேன் ஆன்சர் கம்ஃபர்டபுளி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்தது. சில கொஸ்டின்ஸ் வந்து சில வார்த்தைங்க மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதில் ஒரு 2 வார்த்தை, மற்றபடி எல்லாமே அவங்களால போட்டிருக்க முடியும். சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் ஒழுங்காக போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து பாலிட்டியில் எவ்வளோ கொஸ்டின்ஸோ ஒரு 90% கொஸ்டின் அவங்களால வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியும் சார். எக்கனாமி ஏரியா எப்படி இருக்குது? என்னப்பா பார்த்து எக்கனாமி கூட சிலதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான் சார். ஓரளவுக்கு ஈஸியாக எக்கனாமியும் கான்செப்சுவலாக தான் இருந்தது. யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரியிலே கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெர்ஷரி பிரைமரி செக்டார் எது அப்படி செக்டார்ஸ் என்னென்ன செக்டார்ஸ்னு கேட்டேன். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அதெல்லாம் என்சிஆர்டிலே இருக்குது சார். அதெல்லாம் நம்ம என்சிஆர்டி 9th என்சிஆர்டியில் நம்ம இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த புக்லேயே எல்லாமே இருக்குது. ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் ரொம்ப நம்ம சும்மா சாதாரணமாக பேசுவோம்ல சார். அந்த மாதிரி அதாவது ஒரு சாதாரணமாக நியோநாட்டல் மெட்டாலிட்டினா என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்து பசங்களுக்கு தெரியுதாங்கிறத செக் பண்ணுற அந்த அறிவை வந்து அப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி. நல்லது தான், தட்ஸ் நைஸ் சார். நான் சாந்தகுமார் சார்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அந்த புக்ஸ் என்ன படிக்கணும்? புக்ஸா இல்லை என்சிஆர்டி போதுமா? இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறேன். என்சிஆர்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸா இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கேட்டிருக்க மாதிரி இருக்கா? சயின்ஸ் எப்பயுமே வந்து நோ புக்கு. நமக்கு வந்து சயின்ஸ்க்கு வந்து சில கன்வென்ஷனலாக சில டாபிக் இருக்கும், அதை நம்ம படித்தே ஆகணும். ஸோ இப்போ பேசிக்காக சயின்ஸு இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் இதெல்லாம் படிக்கணும். ஏன்னா இப்போ அந்த நைட்ரிக் ஆக்சைடு பேஸ் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் நம்ம சயின்ஸ் வந்து பேசிக் சயின்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. ப்ளஸ்ஸு இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் கன்வென்ஷனாக இருக்கிற நாலேஜ் தேவை. இப்போது பயோடெக்னாலஜி எடுக்கணும் அப்படின்னா ஜீன் எடிட்டிங், அப்போ அஃப்கோர்ஸ் இந்த முறை அந்த மாதிரிலாம் பயோடெக்னாலஜி கொஷின் வரல. என்ன வரல, அது ஒரு பெரிய டிசீஸ்லேருந்து தான் கொஷின் வரல, டிஎன்ஏலேருந்து வரல, இதுலேருந்து வரல. அந்த ஏரியா அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டாங்க. ஸோ இந்த முறை வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் பேஸ்ட் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல அஸ்ட்ரானமிக்கல் ஃபிசிக்ஸ், டுவார்ஃப் ஸ்டார் அதெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அஸ்ட்ரானமிக்கல் ஃபிசிக்ஸ் நம்ம வந்து கிளாஸில் அவ்வளோ டீப்பாக எடுப்பேன் நான். ஸோ அதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கும் போது அது சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வந்தானா அவன் என்ன பண்ணுவான்? இந்த சயின்ஸ் கொஷினே விட்டுருணுமா இல்லை எப்படி? இல்லை சார், சயின்ஸ் கொஷின் சார் நீங்கள் சயின்ஸ் வந்து 10 கொஷின் வருது, கண்டிப்பாக விடலாம் முடியாது. சயின்ஸுக்கு வழக்கமாக கன்வென்ஷனாக சில டாபிக், ஐ மீன் நம்ம டெக்னாலஜி இந்த பேசிக் சயின்ஸு கன்வென்ஷனாக இருக்கிறது படிக்கணும். கண்டிப்பாக நம்ம என்சிஆர்டி டெக்னாலஜி இந்த 12th 11th 12th டெக்னாலஜி பார்ட் கண்டிப்பாக அதை படிச்சிடணும் பேசிக். இதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். யாருமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த இயர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ இல்லை, 3 கொஷின் தான் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷின். சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்டதுக்கு 10 கொஷின், 10ல் 3 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், மற்றதெல்லாம் வந்து ஜென்ரல் கொஷின் தான். ரொம்ப டீப்பாலாம் எதுவும் போய் கேட்கல. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எதுவும் புக்ஸ் இல்லை. ஆமாம், ஆனால் என்சிஆர்டி படிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதை படித்தா போதுமானது சார். என்சிஆர்டி படிக்கணும். ஆனால் நான் என்ன அதே மாதிரியே ஃபீல் பண்ணேன், அப்சர்வ் பண்ணேன்னா, அவன் இந்த அந்த பயோடெக்னாலஜியில் தான் கொஞ்சம் டிவியேட் ஆகிருக்கான் சார். மற்றபடி வந்து இல்லை, பயோடெக்னாலஜி கேட்டால் தான் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண 4 கொஷின் கேட்பாங்க சார். நான் 3 to 4 கொஷின். அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் பேசிக் சயின்ஸ் இருக்குது இல்லை, ஆட்டமு, அட்டாமிக் ரியாக்டரு, இது சன்னு, ஃபோட்டோ வோல்டிக்ஸ், இதெல்லாம் ஓகே. இந்த பயோடெக்னாலஜி தான் வந்து ஒரு நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானே வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான்,
இருந்தாலுமே வந்து அந்த பயோடெக்னாலஜி பார்ட் தான் கொஞ்சம் நம்ம சிரமம் எடுத்து அந்த நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை, ஃபிசிக்ஸு ஓரளவுக்கு, கெமிஸ்ட்ரி ஓகே, இந்த பயாலஜி பார்ட் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே சார். அது வந்து நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. புரியுதுங்க சார். ஆனால் மற்ற டாபிக்லாம் இருக்குல்ல சார், அது ஓரளவுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி இருந்தால் மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதெல்லாம் கரெக்டாக கண்டினியூ. என்னன்னா இப்போ மெட்டாவர்ஸ் பற்றி கேட்டிருந்தான், இந்த மாதிரியான அந்த அன்றாட நிகழ்வுகள், அந்த அதாவது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன வாட்டி கேட்டிருந்தான், அதோட கண்டினியூட்டியாக தான் இதை பார்க்குறேன். வெர்ச்சுவல் ஆகுமெண்டேஷன் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி வந்து கேட்குறது வந்து அது காமனாக வந்து நடந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், அதை அப்படி கேட்டு விட்டாங்க. படிக்கிற மாணவர்கள் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணும்போதே படிச்சுட்டாலே அவங்களுக்கு ப்ரிலிமினரிக்கு ரெடி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு டேர்ம்னா இந்த டேர்ம்னா என்னன்னு அவங்க டீப்பாக ஒரு 2 லைன் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ப்ரிலிமினரிக்கு சஃபிஷியன்ட்னு நினைக்கிறேன். வாட் இஸ் வாட் என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வருது. கரெக்ட் சார். இப்போ ஒரு மணி பில் அப்படின்னா என்ன? ஆமாம், அவ்வளோதான். ஸோ பிரசிடென்ட்னா ஓகே, அவருக்கு இந்த பவர்ஸ் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் ஒரு கொஸ்டின் நீங்கள் சொன்னீங்க, என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் நெகட்டிவ் ஃபெர்டிலிட்டி போயிட்டு இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஆமாம், அது என்ன சாதாரணமான கேள்வி தானே. இப்போ நம்ம ஒரு அனலைசிஸ் தானே. ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, சில கண்ட்ரீஸில் டிக்ளைனிங் பாப்புலேஷன் ட்ரெண்ட் இருக்குதுங்கிறத நம்ம எல்லா கிளாஸ்லையும் பேசிட்டு இருக்கோம். அது என்ன மாதிரி கண்ட்ரிஸ்? ஜப்பானில் பாப்புலேஷனுக்கு நெகட்டிவ் பாப்புலேஷன் போயிட்டு இருக்குது, சவுத் கொரியாவில் போயிட்டு இருக்குது, இட்டாலியில் போயிட்டு இருக்குது. இதான கொஸ்டின் கொடுத்தா நைஜீரியாவில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக போயிருக்கு. அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஒன்று போட்டிருக்கோம் உள்ள சாய்ஸில். இதெல்லாம் காமன் சென்சிக்கல் தானே கிஷோர். அதனால வந்து இந்த மாதிரி காமன் சென்சிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அவங்க அனலைஸ் பண்ணணும். அதான் சார், அது எம்சிக்யூ ஆப்டிடியூட் நம்ம சொல்லுவோம் சார். அந்த எம்சிக்யூ ஆப்டிடியூடை அவங்க வளர்த்துக்காத வரைக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியாது. இல்லை, வளர்த்துக்கிட்ட தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியும். கரெக்ட். அதுதான் அது எப்போ வளர்த்துக்க முடியும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை அவங்க வந்து இந்த கொஸ்டின் நம்ம பார்க்காம ஏதோ ஒரு கொஸ்டின் நீங்கள் டெய்லி சால்வ் பண்ணிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். அப்படி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு மென்டார்ஷிப் அவங்க எடுத்துகிட்டு ரெகுலராக அந்த கொஸ்டின் பண்ணணும். அப்புறம் உங்கள் ஏரியா டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தா போதும், அதில் எல்லாமே அந்த வேர்ட்ஸ் மீனிங் எல்லாம் அதிலே தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வருது அதில் ஆக்சுவலாக. நியூஸ் பேப்பர் படிக்கிறது நான் நியூஸ் பேப்பர் காலையில் எடுத்து 10 மணி நேரம் படிக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? அதுதான் பண்ணக்கூடாது சார். சார் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சார், நான் வேணும்னா இப்போது யாராவது வந்து கமெண்ட்லேயும் கேட்டாங்கன்னா கூட எப்படி பண்ணணும், என்ன பார்க்கணும் அப்படிங்கறத இன்னொரு செஷன் கூட நம்ம டெய்லி ஒவ்வொரு செஷனா போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த ஒரு செஷன், அந்த ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா 45 மினிட்ஸ்க்கு மேல அந்த நியூஸ் பேப்பர்ல டெய்லி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இல்ல கிஷோர், யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இல்ல, நீங்க வந்து டெவலப்டு ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, புதுசா ஒருத்தர் இந்த அப்பதான் வந்து நியூஸ் பேப்பர் திறந்து இது எது ஃபர்ஸ்ட் பேஜ், எங்க எடிட்டோரியல் தேடிட்டு இருக்கணும் என்ன சொல்லுவீங்க சார்? அதுக்கு வந்து 3 மாசம் ஆகும் சார். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். ஆனா எப்படின்னா இந்த ஜிம்முக்கு போற பசங்க மாதிரி தான், நம்ம ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு ஐயோ வலிக்குதேன்னு விட்டுட்டோம்னா அது கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 மணி நேரம் தான் எப்போ நீ எடுத்தாலும் நியூஸ் பேப்பர். அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் 2 ஆர்டிக்கலுக்கு போறது, அதுக்கப்புறம் கைடன்ஸுக்கு நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வர்றது, யார்கிட்ட வேணாலும் போகலாம், நம்ம கிட்ட வந்தா நம்மளும் சொல்ல போறோம், அவ்வளவுதான். இப்படி பண்ணாலே 3 மாசத்துல அவங்களால 1 மணி நேரத்துல இருந்து 45 நிமிஷம் அந்த அளவுல அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு தூக்கி போட்டுற முடியும். கிஷோர் சொல்ற மாதிரி அந்த கிஷோர் எப்பவுமே அந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் சொல்லுவார். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து எதை படிக்கணும் எதை படிக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்களே அந்த டைமுக்கு கம்மியாகிடும். ஆமாம் சார். அது வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் அவ்வளோதான். நீ சிலபஸாக இப்போ என்ன பண்ணுறா முழுசாக படிச்சு எப்பவுமே நிறைய பேர் யூபிஎஸ்சி தான் திருப்திக்கு படிக்கணும்னு நினைக்கிறான். தான் திருப்திக்கு படித்தவன் யாரும் ஒழுங்க மாட்டான். யூபிஎஸ்சி சிலபஸ்க்கு மார்க் வாங்குறதுக்கு படிக்கணும்னு அந்த எய்மை வச்சு படிச்சுட்டா இஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் ஈஸியர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் ஹிஸ்ட்ரி படிப்பேன், எனக்கு பிடிக்கிற ஆழத்துக்கு போய் படிப்பேன்னா அப்படியே உள்ள குதிச்சு ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்குள்ள போய் வந்து அது கேரக்டர் ஃபிளா நீங்க ஆல்ரெடி. ஆமா, அது கேரக்டர் சொல்லுவீங்கல்ல சார், அதுதான் சார், அது கேரக்டர் ஃபிளா தான். அது ஏன் திருப்திக்கு தான் எல்லாமே நடக்கணும். என் திருப்திக்கு உங்க திருப்திக்கு நீங்க படிச்சீங்கன்னா திருப்தியா இருக்கும், யூபிஎஸ்சி கிளியர் பண்ண மாட்டீங்க. இல்ல சிலபஸ்க்கு படிச்சீங்கன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி திருப்தி இருக்காது. நீங்க டிசைட் பண்ணணும் நல்ல எது வேணும்னு. திருப்திக்கு படிச்சாங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல ரிசர்ச் பண்ணலாம். யூபிஎஸ்சி இல்ல இப்ப நம்ம மாதிரி வந்து நம்மள மாதிரி திருப்தி படிச்சுதான் அதனால தான் நம்ம திருப்தி படிக்காதீங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் லார்ஜ்லி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சார். அதே மாதிரி மிஸ்லேனியஸ் ஐட்டமில் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக டீவியன்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் செக்யூரிட்டிலேருந்து கொஞ்சம் கேள்வியில் வந்துருக்கு சார். ஆக்சுவலாக அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஓகே, நியூ ஏரியாஸ் மெயின்ஸ்க்கு அந்த டாபிக் வருது. மெயின்ஸ் படிக்கும் போது ப்ரிலிமினரிக்கும் பேஸ் பண்ணி படிக்க வேண்டியது சார். இதெல்லாம் படித்தா அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு இருந்திருக்கணுமா, இல்லை எந்த ஆஸ்பிரண்ட்டாக வரும்போது தெரியாது கிஷோராக இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியலாம், இல்லாதவங்களுக்கு மேபி தெரியாதுல்ல. இந்த இப்போ 3 அந்த கமாண்டர்ஸ் அந்த இது. ஆமாம், ஆர்மி செயின் ஆஃப் கமாண்ட்.
அந்த ஃபீல்டில் இல்லைன்னா மேபி சிவிலியன்ஸ்க்கு வந்து அவ்வளோவா தெரியாது. அந்த அந்த சில பேர் வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு நினைப்பான், அவனுக்கே போலீஸ்லேருந்து கான்ஸ்டபிள்லேருந்து மேலே யார் யாருன்றதே தெரியாது. எடுத்து பார்த்தேன் லிஸ்ட்டு, அது ஒரு 5 ரேங்கிங் போகுது. ஆமாம், அது 3 டிவிஷன்ஸ், அது கஷ்டம் தான். அதான் அது மிலிட்ரியில் இருக்கனால பார்த்தீங்கன்னா செகண்ட் லெஃப்டினன்ட்டு அந்த மாதிரி ஒரு ரேங்க் போகுது. பைலட் ஆஃபீஸர், ஃப்ளையிங் ஆஃபீஸர், ஃப்ளைட் லெஃப்டினன்ட், ஸ்குவாட்ரன் லீடர், விங் கமாண்டர், ஏர் கமோடர், இதுதான் ஆர்டர். ஓகே ஓகே சார். மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸில் இருக்க ஆர்டர் இது. ஆனால் இது யாருக்கு தெரியும்? உள்ளே இருக்கவங்களுக்கு தானே தெரியும். உங்களை மாதிரி சைனிக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆமாம், ஆனால் நான் வரைக்கும் அந்த கொஸ்டின் கேட்கல. மற்றபடி ஓகே தான் சார். சார் கடைசியாக கட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணிடலாமா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஒரு விஷயம், கொஸ்டின் பேப்பர் ஈஸினா மாணவர்கள் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் என்ன பிரச்சனைனா இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுங்கிறனால கட் ஆஃப் ஏறும், அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் நல்லா இருக்குது, படித்த மாணவர்கள் உள்ளே போகிறாங்கலாம் ஓகே தான். கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் இயர் மாதிரி கட் ஆஃப் குறைய போகிறதில்ல, அது 100% எனக்கு எல்லாம் தெரியும். நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா கட் ஆஃப் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கட் ஆஃப், அது ஜென்ரல் ஸ்டடீஸில் சிசாட் எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ பாஸ் த்ரூ வந்தால் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் கட் ஆஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 95 இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். ஓகே சார். அதாவது 93 to 95, 90 to 95 அந்த. ஆமாம், அது வந்து நான் ஜென்ரல் கேண்டிடேட். ஓகே சார். சரி, நான் வந்து 95+, 90க்குள்ளே வரல. நான் 95+ வந்து என்னோட ஜென்ரல் கேண்டிடேட்டா சார். நம்மளும் 95 to 100 அந்த அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மேலே தூக்கிட்டு போயிட்டு சார். நான் இந்த வைப் வந்து 2015, 17, 18 வைப் இருக்குது சார். ஸோ கண்டிப்பாக அந்த டைம்லலாம் 104, 103. ஆமாம், ஐயோ 104, 108 வந்து அது 116 வந்து 2016 வந்து சார். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு இது கிடையாது. பட் ஆனால் வந்து ரொம்ப டஃப்பும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மாட்ரேட், ஈஸி டு மாட்ரேட் அந்த கேட்டகரியில் வைக்கிறதுனால. ஸோ ஏன்னா வந்து 1 only 2 only இந்த கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தான். ஸோ 21, 22 இந்த ரேஞ்சில் இருந்ததுனால கட் ஆஃப் மேபி அதே மாதிரி இருக்கலாம், ஒரு 95 100 அதுக்குள்ளே இருக்கலாம்னு எனக்கு தோணும் சார். ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பேசியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம்னா, நல்லா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செயல் த்ரூ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற கட் ஆஃப் நான் வந்து 95 சொல்கிறேன் கிஷோர். நான் வந்து என்ன ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் கேண்டிடேட் 95 சொல்கிறேன். ஸ்லைட்லி வந்து ஓபிசி கேண்டிடேட் கொஞ்சம் குறையுங்கிறது என்னோட ஒரு பெர்செப்ஷன். 1 மார்க் தான் சார் குறையும் ஓபிசிக்கும் ஜென்ரல். ஒரு கொஸ்டினாலே நீங்கள் 2.5 மார்க் 3 0.01 மார்க்கில் போகிறாங்க சார். அதெல்லாம் ஓகே தான். பட் ஜென்ரலுக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கும் இது ஓபிசிக்கும் பெரிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது சார். மெயின்ஸில் தான் ஒரு 20 to 25 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனக்கு. அந்த ஒரு 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸுக்கு 0.1 மார்க்கு ஆகும்ல. கரெக்ட் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு சிட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ், அவ்வளோதான். நான் எப்போவுமே இந்த என்ன இது கன்க்ளூட் பண்ணுறேன்னா, என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன்னா, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்தாச்சுன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு ப்ரிலிமினரி எழுதுவோம், இல்லைனா மெயின்ஸ் எழுதுவோம். ப்ரிலிமினரி கிளியர் பண்ணால் மெயின்ஸ் எழுதுவோம், மெயின்ஸ் கிளியர் பண்ணால் இன்டர்வியூ போவோம், இன்டர்வியூ கிளியர் பண்ணால் சர்வீஸ் போவோம், இல்லைனா திரும்ப ப்ரிலிமினரி எழுதுவோம். இதுதான் விசிஎஸ் சைக்கிள். அப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒரு 2 வருஷம், அதாவது 2 ஃபுல் அட்டம்ஸை 3 ஃபுல் அட்டம்ஸை நம்ம மைண்டில் வச்சு தான் வந்திருக்கிறோம். அதனால் இதுக்கு நடுவில் இருக்கிற ப்ராசஸ் நான் பண்ணேன். கொஷின் பேப்பர் வரல, 1 மார்க்கில் வருது, நான் வந்து ப்ரிலிமினரி மார்க் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். இப்படிலாம் இருக்கிறதுங்கிறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இதில் எதுன்னா உட்காந்து ப்ரிலிமினரியோ மெயின்ஸோ வி ஹேவ் டு இமிடியேட்லி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அடுத்த 3 மாதம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்த 3 மாதம், அதாவது 95 days வந்து மெயின்ஸ்க்கு இருக்குது. இந்த மெயின் ஸ்டேஜில் மெயின்ஸ் உட்காந்து கிளியர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ மெயின்ஸ் 100% உட்காந்து படிக்கணுங்கிறது தான் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டு, சர்வீஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டிய வேலை. கரெக்ட் சார். என்றைக்குனாலும் சர்வீஸ் எனக்குன்னு ஒரு ரேங்க் இருக்குது, ஐஏஎஸ்ன்னு எனக்குன்னு ஒரு எழுதி வச்சாச்சுப்பா, இந்த வருஷம் அடுத்த வருஷம் நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான், சிம்பிள். கரெக்ட். ஓகேவா? அடுத்தது வந்து என்னன்னா, இல்லை சார் நான் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தானா அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அடுத்த வருஷம் இல்லை, அவன் இன்னும் எத்தனை வருஷம் தான் வெயிட் தான் பண்ணுவான். அது கேரக்டர் ஃபுல்லாக அதுவும் ஒரு கேரக்டர். புரிஞ்சுல? நான் வந்து எனக்கு வந்து மெயின்ஸ் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன், அவன் சொன்னான் தான் அப்படி அது ஒரு கேரக்டர் ஃபுல்லாக, அது சர்வீஸ் வாங்க மாட்டான். அது எப்பவுமே ப்ராப்ளம், அது தட்ஸ் எ ப்ராப்ளம் ஆல்வேஸ். ஸோ வந்து யார் வந்து ஒரு செர்மோனியலாக ப்ரிலிமினரி எழுதி முடிச்சாச்சு, பிரேக் ஒரு நாள் எடுத்துரும், மெயின்ஸ் நியூஸ் வரது, மெயின்ஸ் படிப்போம், வில் கோ ரைட் த டெஸ்ட், இப்படி இருக்கிற கேண்டிடேட் தான் இந்த வருஷம் இல்லைனா கூட அடுத்த வருஷம் சர்வீஸ் வாங்குவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மாதிரி சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி இருந்தாலும் அவங்களுமே வந்து இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதுதானே பண்ணியாகணுங்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் மெயின்ஸ் எழுத தானே போகிறான், வேறு வழி இல்லை சார். அழுதாலும்
கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி மாட்டிட்டு இல்ல ஜாலியாக நீங்க அந்த ப்ராரம்ப பாதி அழுதாலும் பிள்ளை எவ்வளவு தானே பெற வேண்டும். அது அடுத்து என்னதான் அழுந்தாலும் மெயின்ஸ் இவங்க தானே எழுதி ஆகணும். அவ்வளோதான். இல்ல எல்லாருமே மெயின்ஸ் இவங்க தானே மெயின்ஸ் எழுதுறது தானே இன்எவிட்டபிள் தானே கிஷோர். சர்வீஸ் வாங்கணும்னா ஏதோ ஒரு வருஷம் மெயின்ஸ் எழுதி தானே ஆகணும். அதுக்கு ஏர்ல இருந்து பட் இந்த வருஷமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோங்கிறேன் நான். இன்னொரு ஐடியாலாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து அட்லீஸ்ட் ஜிஎஸ் இல்லைன்னா இப்போ மெயின்ஸ் எழுதாதவங்க அட்லீஸ்ட் ஜிஎஸ்ஓ இல்லை அட்லீஸ்ட் ஆப்ஷனலோ ஏதோ ஒன்றுத்த வந்து இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரே வந்து அவங்க எழுதுற மாதிரி அவங்க இந்த 90 டேஸ்ல ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க அப்படின்னா 90 டேஸ்ல அதான் நான் சொல்றேன். 90 டேஸ் அது நம்ம மென்டர்ஷிப் நம்ம ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். ஓய்ஸத்தை வந்து மெயின்ஸ் மென்டர்ஷிப் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எஸ் சார். அதை மெயின்ஸ் செலக்டடா ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் நம்ம வந்து மென்டர் பண்றதை பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெய்ட் மென்டர்ஷிப் மினிமம் ஒரு சார்ஜ் வாங்கி நம்ம ஒரு 95 டேஸ் அவங்களுக்கு மென்டர் பண்ண போறோம். அதில் நம்ம பேசிக்கலி என்ன பண்ண போறோம்னா அந்த படித்த அந்த 90 டேஸில் படித்த மெயின்ஸ் வச்சுக்கிட்டு அந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதி அவங்களுக்கு ஓகே நான் இந்த கொஸ்டின் பேப்பர் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். அதனால எழுத முடியுது கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த சேம் மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிலிமினரிக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகும். அதே மாதிரி இந்த மெயின்ஸ் எழுதுகிற பசங்களுக்கும் நம்மளுடைய இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். டெஃபினெட்லி தட் வில் கிவ் ஸ்பெஷலி அட்டென்ஷன் வில் கிவ் டு தி பீப்புள் ஹூ ரைட்டிங் த மெயின்ஸ். தட்ஸ் ஆல் தேர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்டனால நம்ம மனசில் பட்டதை நம்ம கொஞ்சம் பேசிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருங்க, பி கான்ஃபிடென்ட். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்குமே யார் வந்து தன்னை நம்புறானோ, அதாவது ஹூ பிலீவ்ஸ் இன் ஹிம்செல்ஃப் ஆல்வேஸ் வில் ஹேவ் இஸ் டே. இதர் டுடே ஆர் டுமாரோ யூ வில் ஹேவ் இஸ் டே அண்ட் யூ வில் கிராக் திஸ் எக்ஸாமினேஷன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு என்ன டைம் வந்தாலும் என்ன ஹெல்ப் பண்ணாலுமே என்ன உங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணனாலும் டைரக்ட்லி வாக் டு அஸ். நம்ம எப்போவுமே இங்கே இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். வேறு எதுவும் சொல்லுங்கள் கிஷோர்? சார் வேறு எதுவும் இல்லை சார். இன்னும் ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கிளியர் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் தூக்கி உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு நம்ம படிக்க வேண்டியது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி என் கடன் மெயின்ஸ் படிக்கிறதே அப்படின்னு நம்ம படிக்க வேண்டியது. கரெக்ட். அவ்வளோதான் சார். நீங்கப்பா? அதே தான் சார். irrespective ஆஃப் தேர் மைண்ட் செட், என்ன மைண்ட் செட் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் 2 நாள் 3 நாள் எடுத்து ஓர வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆமாம், அது ஒன்று ரெக்கவரி சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகணும். சில பேர் வந்து ஐயோ சார் 95 கட் ஆஃப்னு சொல்லிட்டாரு, எனக்கு 94 தானே வருது அப்படின்னு அழுது படுத்து கிடக்கிறது. கடைசியில் கட் ஆஃப் 85 வந்துடும். நம்ம சொல்ல முடியாது. நான் கேட்குறேன், எந்த இன்ஸ்டியூட்னாச்சும் கட் ஆஃப் 74 லாஸ்ட் இயர் ப்ரிடிக்ட் பண்ணாங்களான்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். எதுனா ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் சொல்லுங்க கிஷோர். இந்தியாவில் எல்லா கட் ஆஃப் இந்த எக்ஸிட் சர்வே மாதிரி எக்ஸிட் போல் பார்த்தீங்களா இப்போ இந்த எலெக்ஷனுக்கு ஒரு நியூஸ் சேனலில் வந்து எக்ஸிட் போகிற அது 400 வாங்குது 350 வாங்குதுன்னு கதையை விட்டுட்டு இருந்தானே. எல்லா இன்ஸ்டியூட் நம்ம வந்து என்ன பண்ணோம், சேஃபாக நமக்கு அப்போ கம்மியாக தான் சொன்னோம். But nobody ever knew that the cutoff is going to reduce so much last year. அதனால நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் cutoff maybe it will go down. So we are just giving an analysis. So இதை நீங்க கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காதீங்க சார். நம்ம ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறோம், ப்ரிடிக்ஷன் அண்டர்லைன். So it is not exact. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், பேசிக்கலி லெட் தம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். அவ்வளோதான் சார். கன்விக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. Okay, so all the very best. Thank you for being with us. Thank you. All the very best. God bless you.